சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 ஜூன் மாதம் இந்த மாதத்திலே வரக்கூடிய உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நல்லா கவனிங்க. இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா சுக்கிர பகவான் மேஷத்தில் இருக்கிறார், சூரிய பகவானும் புத பகவானும் ரிஷபத்தில் இருக்கின்றாங்க. இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார், செவ்வாய் கடக ராசியில் இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே கேது பகவானை பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருக்கின்றார். அதே போல் இந்த மாதம் முழுவதுமே சனி பகவானும் ராகு பகவானும் கும்ப ராசியில் இருக்கின்றாங்க. இது நம்ம சொல்கிறது வாக்கிய முறைப்படியான இந்த கணனம். இந்த மாதத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்குது. அதாவது 2 நாளைக்கு ஒரு தடவை சந்திரனுடைய பெயர்ச்சி நடக்கும். அது ஒரு பக்கம். அது அல்லாமல் கவனிச்சிங்க அப்படின்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 மிதுன ராசிக்கு புத பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அதே போல் இம்மாதம் 8ஆம் தேதி கவனிச்சிங்கன்னா சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. இம்மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு. அந்த சூரியனுடைய பயிற்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடுத்த மாதம், அதாவது ஆனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் 22ஆம் தேதி சுக்கிர, அதாவது புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே போல் இம்மாதம் 29ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். அப்படின்னு இந்த மாதத்தில் முக்கியமான 5 கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது. சந்திரன் டெய்லி பயிற்சி ஆவார், சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு, புத பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் அப்படின்னு முக்கியமாக இருக்கக்கூடிய 5 கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது. இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த மாதத்தினுடைய, அதாவது ஜூன் மாதம் முதல் மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிக்குது. முதல் நாளே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமான ஷஷ்டி வருகிறது. அதுவும் வளர்பிறை ஷஷ்டி ரொம்ப விசேஷம். சுக்லபக்ஷ ஷஷ்டி முருகனுக்கு ரொம்ப உகந்தமானது. அந்த ஷஷ்டியிலே தான் ஆரம்பிக்குது. அதே போல் ஜூன் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை கவனிச்சிங்க அப்படின்னா வாஸ்து நாள் வருதுங்க. அதனால் புதிய மனைகளை துவங்கிறது, புதிய கட்டடம் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுறது, அதேமாதிரி கோவில் கட்டுறதுக்கு திருப்பணியை ஆரம்பிக்கிறது, அதுமாதிரி கிணறு வெட்டுறதுக்கு தோன்றது அல்லது போர்வெல் போடுறது, இதையெல்லாம் நம்ம செஞ்சோன்னா அந்த நாளில் அது நல்ல சுபிக்ஷமாக இருக்கும், நல்ல பலனை தரும். வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா சீக்கிரமாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. கோவில் கட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கோவில் கட்டி அங்கே கும்பாபிஷேகம் நடைபெறும். அல்லது ஒரு கிணறு வெட்டுறதுக்கோ அல்லது போர்வெல் வெட்டுறதுக்கோ ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்லபடியான நல்ல இடத்துல அந்த போரில் போட்டு நல்லபடியாக தண்ணி நமக்கு கிடைச்சி அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் 6ஆம் தேதி பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருதுங்க. அதே மாதிரி தான் இம்மாதத்தினுடைய ஜூன் மாதம் 8ஆம் தேதி சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஜூன் மாதம் 9ஆம் தேதி ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தது. முருகப்பெருமான் அவதாரம் செய்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம். அன்றைய தினம் வைகாசி மாதத்தினுடைய விசாக நட்சத்திரம் வருகிறது. அதே போல் ஜூன் மாதம் 10ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி மகா சுவாமிகள் அவதாரம் செய்த வைகாசி மாதத்தினுடைய அனுஷம் நட்சத்திரம், சந்திரசேகர சரஸ்வதி அவர்கள் அவதாரம் செய்த ஆனி மாத வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரம் வருதுங்க. அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய ஜூன் மாதம் 14ஆம் தேதி விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வருகிறது. அதே போல் ஜூன் மாதம் 17ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி வருகிறது. ஜூன் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை கவனிச்சிங்க அப்படின்னா பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருகிறது. மறுபடியும் ஜூன் மாதம் 23ஆம் தேதி சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமான பிரதோஷம் வருதுங்க. அது மாதிரி இந்த மாதம் ரொம்ப அற்புதமான நல்ல மாதங்களாக இருக்கிறதுங்க. அதே மாதிரி இந்த மாதத்தில் முகூர்த்த தினங்கள் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா ஜூன் மாதம் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, ஜூன் மாதம் 8ஆம் தேதி, அதே போல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி, ஜூன் மாதம் 27ஆம் தேதி ஆகிய முகூர்த்தங்கள் ரொம்ப ரொம்ப சுப முகூர்த்த நாட்கள் வருகிறது. இதில் 16ஆம் தேதி, 17, 27ஆம் தேதி, அதாவது இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால இந்த ஆனி மாதத்தில் கிரகப்பிரவேசத்தை தவிர்ப்பது நல்லது பொதுவாகவே. அதனால் கல்யாணங்கள் செய்யலாம், திருமணங்கள் முதலியவைகள், நிச்சயதார்த்தம் பண்ணுறது, சீமந்தம் பண்ணுறது, இந்த மாதிரி சுபகாரியங்கள் செய்கிறதெல்லாம் செய்யலாம்.
ஆனால் கிரக பிரவேசம் செய்வதை ஜேஷ்ட மாதமாக இருக்கக்கூடிய ஆனி மாதத்திலே செய்வது தவிர்ப்பது நல்லது. ஆனால் கும்பாபிஷேகம் செய்வதற்கெல்லாம் ரொம்ப உகந்தது இந்த ஆனி மாதம், சரிங்களா? அதனால் கும்பாபிஷேகம் செய்கிறது, கல்யாணம் பண்ணுறது, அதே மாதிரி வந்து கவனிச்சிங்க அப்படின்னா சீமந்தம் பண்ணுறது, வீட்டில் வந்து ஒரு ஆயுஷ ஹோமம் பண்ணுறது, இது மாதிரி யாகங்கள் பண்ணுவதற்கெல்லாம் ரொம்ப சிறப்பானது இந்த ஆனி மாதம். ஆனால் வந்து கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த ஆனி மாதத்தில். அதனால் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் கிடைக்குது, இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் என்ன பலன்களை தருது அப்படிங்கிறத கவனிப்போம். மகர ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2026 எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க. மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது குழந்தைகள் வழியிலே நல்ல பெருமைகள் தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. 5ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருக்கார். அதே போல் அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருப்பது நல்லது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எந்தெந்த சமயத்திலெல்லாம் சூரியன் மறைவு ஸ்தானத்திற்கு போகிறாரோ, ஏன்னா இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 6ல் மறைஞ்சிருவார் சூரியன். அப்போது அந்த சூரியனுடைய மறைவு ஸ்தானம் எப்போயெல்லாம் நடக்குதோ அப்போயெல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு நல்லது. பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், இந்த சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு உடையவர் அப்படிங்கிறதுனால மகர ராசிக்கும் சூரியனுக்கும் அவ்வளவான ஒரு சரிவர ஒரு மனப்போக்குகள் இருக்காது, சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அதனால் எப்போல்லாம் அவர் மறைகிறாரோ அது எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகம்தான். அதனால் அந்த மறைவு ஸ்தானம் இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே நடைபெறுவதனாலே இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்கும். 5 சுக்கிர பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளினாலே உங்களுக்கு பெருமைகள் ஏற்பட போகுது. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குழந்தைகளாலே ஒரு நல்ல கௌரவம், நல்ல ஒரு வெகுமதி, அல்லது குழந்தைகளுக்குன்னு ஏதோ ஒரு முதலீடு செய்கிறது, அவங்க நல்ல இடத்துல படிப்புக்காக சேர்க்கறது, அல்லது அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்புறது, வெளியூருக்கு அனுப்புறது, வேலைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடச்சி வெளிநாடு போகிறது, இது எப்படியோ ஒரு நல்ல விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு வெகுமதி, ஒரு கௌரவம், நல்ல ஒரு மனசிற்கு ஒரு திருப்தி, அடுத்தபடியான ஒரு ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைகளை நாம் சீராக உருவாக்கி விட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க மகர ராசிக்காரங்களுக்கு. அல்லது ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் இது உருவாக்கி தரும் இந்த கிரக சேர்க்கை. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா உங்களுடைய 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானாகட்டும் ராகு பகவானாகட்டும், இது 7.5 சனி காலம் உங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்க வேணும். இன்னும் வந்து அடுத்த மாதம் வந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி, அதாவது 2026 இந்த சமயத்தில் தான் உங்களுக்கு சனி பயிற்சி ஆக போகிறது. அது வரையில் இந்த 7.5 சனி நடந்து கொண்டிருக்க போகிறது. இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக உங்களுடைய 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு படுதுங்க. அதனால் அந்த காலம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை வர்றதுனால நல்லாயிருக்கும். 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலே மறைவது உங்களுக்கு அதுவும் ஒரு யோகம். அஷ்டமாதிபதியுடன் 12ஆம் அதிபதியும் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருப்பது இந்த கிரக சஞ்சார சேர்க்கைங்கிறது ரொம்ப நல்ல பலனை மகர ராசிக்காரங்க தரப்போது 14ஆம் தேதிக்கு மேலே. அதனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அமோக வளர்ச்சிகளை தரக்கூடியதாக மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பொதுவாகவே மகர ராசிக்காரங்களை கவனித்தோம் அப்படின்னா இந்த செவ்வாய் வந்து ரொம்ப நல்ல பலன். ஏன் அப்படின்னா லாபஸ்தானம் 11ஆம் இடம்ங்கிறது லாபத்தை குறிக்கக்கூடியது. மனோரதத்தை நிறைவேற்றுவது, நமக்கு ஒரு ஆசை இருக்குன்னா அந்த ஆசையை பூர்த்தி செய்வது, அதாவது வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இந்த இடத்துல வேலை பார்க்கணும், சம்பள உயர்வான வேலை பார்க்கணும், அல்லது இந்த வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், இந்த நாட்டில் தான் வேலை பார்க்கணும், இந்த நாட்டில் இந்த பகுதியில் இந்த மாகாணத்தில் இந்த இடத்துல இந்த மாதிரியான வேலையை இந்த மாதிரி கம்பெனியில் வேலை செய்யணும், இப்படிலாம் ஒரு திட்டமிடுதல் மகர ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே இருக்கும். மகர ராசிக்காரங்க எப்போதுமே அந்த திட்டமிடுதலில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பொறுமையாக அதில் வெற்றி பெறுவதிலையும் மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. அது மாதிரி அது வந்து அவங்க வெற்றி பெறுவதற்கு ரொம்ப போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போது அந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உருவாகுது. உங்களுடைய மனோரதம், உங்களுடைய திட்டமிடுதல், உங்களுடைய வடிவமைப்பு, உங்களுடைய கட்டமைப்பு, இதுதான் உங்களுடைய மனத்திட்டம் அப்படின்னா அந்த மனத்திட்டம் என்னவோ அந்த திட்டம் பரிபூர்ணமாக கைகூடுவதற்கான வாய்ப்பை இந்த 11ஆம் இடத்திற்குடைய செவ்வாய் பகவான் 7ஆம் பாவத்தில் இருப்பதனாலே மகர ராசிக்காரங்களுக்கு சாத்தியமாக கிடைக்கிறது. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா உங்களுடைய 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் பாவத்திலே செல்கிறார். அவரும் வந்து இந்த மாதம் 29ஆம் தேதிக்கு தான் 5ஆம் பாவத்துக்கு மாறுறாரு. அதுவும் ஒரு நல்ல அமைப்பே மகர ராசிக்காரங்களுக்கு. அது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சிகளும் புதிய வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது, சிலருக்கு வீடு வாங்குவது, இது மாதிரியான அமைப்பை மகர ராசிக்காரங்களுக்கு உருவாக்குது. இந்த மாதத்திலே ஒரு முக்கியமாக 3 தினங்களிலே ஒரு முக்கிய முடிவுகளை எடுப்பதிலே ரொம்ப கவனமாக இருக்கணும்.
குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதம் ஜூன் மாதம் 2, 3, 4 ஆகிய இந்த 3 தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. அதனால் இந்த சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாளில் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் கொஞ்சம் காலம் தாழ்த்திட்டு அதற்கு மேல் முக்கிய முடிவுகளை எடுப்பது மகர ராசிக்காரங்களுக்கு நல்லது. அதாவது பொதுவாகவே சூரிய பகவானை வழிபாடு செய்யணுங்க மகர ராசிக்காரங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி இல்லையா, அதனால் தினந்தோறும் யோகாசனம் பண்ணுங்கள், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அதே போல் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். நல்ல பலன் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு சாத்தியமாகும். சிவாய நமக.